வணக்கம். சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. இன்னைக்கு நாம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா வழக்கம் போலதான். இன்னும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட்டு இன்னும் வெளியே போகல. ஹலோ நின்று இன்னும் 4 கேள்வி கேட்டு போங்கன்னு நிறுத்தி இறுக்கி வச்சிருக்காங்க. நிறைய கண்டக்டர், டிரைவர், பயணிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், சிறுவர்கள் எல்லாருமே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அப்படியே நீங்க சொல்லிடலாமா? எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்களா? எதை வேணா கேளியா, நாங்க சொல்றோம் அப்படின்னு இருக்காப்ல. அண்ணா நிகழ்ச்சியில் பூத்து போயிடலாமா? போயிடலாமா? எப்படி பாத்தீங்களா? போயிடலாமாம? விசில் அடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த இடத்துல எல்லாம் ஹார்ன் அடிக்க கூடாதுப்பா, சைலண்டா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த எந்த இடத்துல எல்லாம் நம்ம அந்த ஹார்ன் அடிக்க கூடாதுக்கா? வீட்டு வாசல் சும்மா அடிச்சுட்டே இருந்தோம்னா லூசுன்னு சொல்லுவாங்க சார். வீட்டு வாசல்லையா காரணம் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா லூசுன்னு சொல்லுவாங்க சார். ஆமா, என்ன காரை கூட நிறுத்தி அப்படி கூப்பிடுறது இல்லை என்ன? ஆமா, அங்க இருந்து அண்ணாச்சே அப்படிலாம் கூப்பிடுறது கிடையாது. அப்படி கார் ஹார்ன் அமைக்கிட்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி ஏய் லூஸ் ஆயா நீ, ஆமா மனுஷன் உள்ள தூங்க முடியுதா, கொண்டாட முடியுதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா? அதனால எந்த வீட்டு வாசல்ல நின்று நீங்க ஹார்ன் அடிக்கவே கூடாது. அடிச்சா என்ன சொல்லுவாங்க? லூசு. தம்பி, நீ வண்டியில போகும் பொழுது எங்கெல்லாம் ஹார்ன் அடிக்க கூடாது? அண்ணாச்சி, மெரினா பீச் பக்கம் அடிக்கவே கூடாது. ஏன் ராஜா? அந்த இடத்துல லவர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆமா, எங்க நீங்க ஹார்ன் அடிக்காம போகாதீங்களுக்கு கவலை கிடையாது. மெரினா பீச்ல, அதுவும் அந்த சர்வீஸ் ரோடு ஒன்று போகும்ல, அங்க மட்டும் நீங்க ஹார்ன் அடிக்காதீர்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது இடைஞ்சலா இருக்கும். அப்படிதான் தம்பி? ஆமா அண்ணாச்சி, எனக்கே கூட இருக்கும். உனக்கே கூட இருக்குமோ? எந்தெந்த இடத்துல ஹார்ன் அடிக்க கூடாது? ஒரு இடத்துல முக்கியமா அடிக்க கூடாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் முக்கியமா அடிக்க கூடாது. அது எந்த இடம்? சேட்டு கடை எதிரில மட்டும் அடிக்க கூடாது. ஏன்னா வண்டியை பிடிச்சி வச்சிருவோம்ல. ஏன்னா ஃபைனான்ஸ் போட்டு தானே நிறைய பேர் வண்டி அடி. சொல்லும் போதே நாங்க புரிஞ்சுக்கிட்டோமே. யாமா நீ எங்க வேணாலும் ஹார்ன் அடி, ஆனா சேட்டு கடை முன்னால மறந்து கூட பிங் அப்படின்னு டலார் திரும்பி ஏய் யாரும் புறா தூக்குடா 2 மாசம் டிவி கட்டாம வண்டியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க எங்கேயும். என்ன உடனே சேட்டு உள்ளே வண்டியை அடகு வைத்து விடுவார். அப்படிதானே சார்? ஒரு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி அடிக்காதீங்க. ஒரு ஆபீசர் முன்னாடி அடிக்காங்க, பின்னாடி போயிடுங்க. இல்ல சார், ஆபீஸ் முன்னாடி அடிக்க கூடாது. ஸ்பீடு பிரேக்ல ஏறும்போது நீங்க ஹார்ன் அடிக்கிறதுல கவனம் செலுத்துனீங்கன்னா குப்பரை கிடப்பீங்க. அப்படிதான்? இல்ல சார், ஸ்கூலு ஏன்னா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வாத்தியார், கலெக்டர் எல்லாம் டென்ஷனா இருப்பாங்க. வாத்தியார், கலெக்டர் டென்ஷனா இருப்பாங்க. அதனால அங்க மட்டும் ஹார்ன் அடிக்க கூடாது என்ன பொறுத்தளவு. அப்படியா? நீங்க நைட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தீங்களா? கண்டக்டர் தான் சார். நீங்க கண்டக்டரா? ரைட். மைக்கே தெரியல, அவ்வளவு நீளத்துக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க. ஒரு சான் இருக்கு ஐயா. எத்தனை வருஷமா தாடி வைக்கணும்? 5-6 வருஷமா வளர்த்து. 5-6 6 வருஷமா வளர்த்து. இல்ல 6-11 6 வருஷமா வளர்த்து. 6 வருஷத்துல இவ்வளவு நீளத்துக்கு வந்துட்டு இல்லையா? அப்பாடா. எங்கெல்லாம் ஹார்ன் அடிக்க கூடாது? ஹாஸ்பிட்டல் ஆண்ட அடிக்க கூடாது. ஆஸ்பத்திரி பக்கத்துல தயவு செய்து போகும்போது நீங்க ஹார்ன் அடிக்காதீங்க. ஸ்கூல் ஆண்ட அடிக்க கூடாது. ஸ்கூல் ஆண்ட போகும்போது நீங்க தயவு செய்து ஹார்ன் அடிக்காதீங்க. இன்னும் கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. கலெக்டர் ஆபீஸ் முன்னால போய் நீங்க ஹார்ன் அடிக்க முடியாது. ஆர்ஓ ஆபீஸ் இருக்கு. அங்கெல்லாம் அவங்க ஆபீஸ் எதிர்க்க ஹார்ன் அடிக்க கூடாது. அடிச்சாக்கா அது கேஸ் போட மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு அது எஜுகேஷன் ஃபெல், அதாவது நம்ம படிச்சவங்க, நம்ம அந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாது. யார் படிச்சிருக்கோம்? நீங்க படிச்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா படிச்சிருக்கேன். நான் எங்க படிச்சிருக்கேன்? ஓல்ட் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கேன். நான் இன்னும் எஸ்எல்சி பக்கமே வரலையே. 3ஆம் போட பள்ளிக்கூடத்தோட நிறுத்தினது தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போவே இல்லை. முக்கியமாக நைட் ஷிஃப்ட்டில் டிரைவர் வண்டி ஓட்டும் போது அவங்க பின்னாடி வந்து நம்ம போகும்போது ஹார்ன் அடிக்கக்கூடாது. அவங்க பின்னாடி போகும்போது ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பயப்படுவாங்க, கோவம் வரும், ஆக்சிடென்ட்டும் நடக்கலாம். அது மாதிரி. ஆமா, அதாவது முன்னால ஒரு வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னால ஒரு பஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பின்னால கார்ல போய் கீழே அவர்ல அடிக்க கூடாது. ஏன்னா டிரைவர் முழிச்சிருவாங்க. அண்ணாச்சி பஸ் போகும்போது அண்ணாச்சி, பஸ் போகும் பொழுது அடிக்க கூடாது அண்ணாச்சி. ஏன் தெரியுமா அண்ணாச்சி? ஏன் அண்ணாச்சி? அவங்க முன்னாடி போவாங்க அண்ணாச்சி, நீங்க பின்னாடி போவீங்க அண்ணாச்சி. ஆமா, நாங்க பின்னாடி போகும்போது 2 வீலர்ல பொண்ணுங்க வருவாங்க அண்ணாச்சி. ஆமா, அப்ப ஹார்ன் அடிக்கல அண்ணாச்சி. அப்பதான் அண்ணாச்சி அவங்க ஓரம் போவாங்க. எங்கெல்லாம் அடிக்க கூடாதுன்னா எங்கெல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க, இந்த ரூட்ல போவோமே, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதாவது பெண்கள் வந்து உங்க வண்டி என்னைக்கு ஓவர் 2 வீலர்ல அப்படியே அந்த இதெல்லாம் வச்சு துணி வச்சு கிராஸ் பண்ணும்போது முகமுடி வச்சு போட்டுக்கிட்டு எந்த பொண்ணு அப்படியே உங்களை கவனிக்காம அப்படி போதும் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா அப்படி இப்படி திரும்பி பார்க்கும். அப்ப நீங்க அது மூஞ்ச பாத்துக்கலாம். அப்படிதானே? ஆமா அண்ணாச்சி, அவங்க மிரர்ல பாப்பாங்க. நம்ம மிரர்ல பாத்துறாங்களோ? ஆமா அண்ணாச்சி, மிரர்ல பாக்கும்போது நம்ம ஹார்ன் அடிச்சு அவங்க கிராஸ் பண்ணி போவாங்க அண்ணாச்சி. இல்லனா அங்கேயே உட்கார்ந்திருப்பாங்க. ஆமா அண்ணாச்சி, சிக்னல் அப்படியே பாத்துட்டே இருப்பாங்க அண்ணாச்சி. பாத்துட்டே இருப்பாங்க. ஓ, இதான் சிக்னல். ஆமா அண்ணாச்சி.
ஆர்ன் எங்கெல்லாம் அடிக்க கூடாது அப்படின்னு கேட்டேன். ஆனா ஆர்ன் எங்கெல்லாம் அடிக்கணும் என்பதை மிக அற்புதமாக மிரர்ல பாக்குற வரைக்கும் அண்ணன் பார்த்திருக்காரு பாருங்களேன். ஸ்கூல் கிட்ட போகும்போது ஸ்கூலுக்குள்ள போனோடனே ஆரன் அடிக்க கூடாது. ஸ்கூலுக்குள்ள போன பிறவா ஸ்கூலுக்குள்ள போன பிறவா வெளியே நின்னா அப்ப ஸ்கூல் பக்கத்துல போகும்போது அடிக்க கூடாது இல்லையா? அஞ்சாப்பு படிக்கிற புள்ள ஒரு ரொம்ப அழகான தகவல் சொல்லிட்டு இருக்கு. அநேகமா இது சரியான விடையாக கூட இருக்கலாம். ஆமா பாப்பா, ஸ்கூல் பக்கத்தில் போகும்போது அடிக்கக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற ஏரியாவில் நீங்கள் போகும்போது ஆரன் அடிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா படிப்புக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல. என்னமா ரைட்டு. வேற எங்கெல்லாம் ஆரன் அடிக்கக்கூடாது? ஆஸ்பத்திரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆர்ன் அடிக்கவே கூடாது. ஏன்னா பேஷண்ட்டுங்க வந்து திடுக்குன்னு பயந்துருவாங்க. அதனால தயவு செய்து ஆஸ்பத்திரியை தாண்டும் பொழுதும் ஆர்ன் அடிக்க கூடாது. வழிபாட்டு தலங்கள், அதாவது ஒரு சர்ச் ஆகட்டும், ஒரு மசூதி ஆகட்டும், ஒரு கோயில் ஆகட்டும், இந்த ஏரியாவெல்லாம் தாண்டி போகும்போது நீங்க ஆர்ன் அடிக்கவே கூடாது. ஏன்னா உள்ள பிரேயர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஆமா தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அப்படிதானமா? கிட்டத்தட்ட நோ ஆர்ன் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல போர்டு வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் நீங்க ஆர்ன் அடிக்க கூடாது. இதுதான் சரியான விடை. பாப்பா குரடி கை தட்டிடுங்க. அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணன். கிருஷ்ணன். உங்க பேர்? சிவா. சிவா. சிவகிருஷ்ணன். கிருஷ்ண சிவா. எப்படி நம்ம கூப்பிடுறோம்? நீங்க யாரு? டிரைவரா? ஆமா. நீங்க கண்டக்டர். கண்டக்டரா தான் விசில் அடிச்சு ஆரம்பிச்சிச்சு. போலாம் ரைட். ரைட்டாப்ல கொக்கு எப்படி இருக்கும்? கொக்கு வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்குமா? வெள்ளையா இருக்கும். கொக்குனே கொக்கு தானே. அண்ணா கொக்கு என்ன கலர்ல இருக்கும்? ஆமா வெள்ளையா தான் இருக்கு. கொக்கு வெள்ளையா இருக்கும். ஆமா. சரி, உங்க ஊர்ல கொக்கு வெள்ளையா இருக்கும் போல இருக்கு. விடுங்க. அண்ணா கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்கனே? அது ஒத்த கால தான் நிக்காது. அதான் ஏன் நிக்குன்னு கேட்டேன். அது ஒத்த கால்ல தான் நிக்கும்னு சொல்லக்கூடாது. அது ஏன் நிற்கிறது? அது ஒத்த கால நிக்கிறதால தான் நம்ம அதை பத்தி பேச வந்திருக்கோம். அதை பத்தி பேசுறோமா? குடிங்கண்ணே கொஞ்சம் நல்லா குடிங்கண்ணே. நம்மளை விட அலசல இருக்க மண்டை. சரி, அதாவது முடி கொட்ட ஆரம்பிக்கின்ற சீசன்களில் இப்படிதான் யோசிக்க சொல்லும். ஆமா, கொக்கு ஏன் ஒத்த காலில் நிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒத்த காலில் நிக்க போதானே பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம போய் நின்று பேசுறோம். அதுக்கு தான் ஒத்த காலில் நின்றுருக்கு. அப்படிதானே? பஸ் கிளம்பிட்டோம். நீங்க போய் விசில் தான் கிளம்பும். நம்ம அப்போ மீண்டும் சந்திப்போம். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. பார்வதி. பார்வதி அம்மா என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஓனர். பார்வதி அம்மா எத்தனை வீட்டுக்கு நீங்க ஹவுஸ் ஓனரு? நாங்க ஒரே வீட்டுக்கு தான் ஹவுஸ் ஓனர். ஒரே வீடு ஹவுஸ் ஓனர். நீங்க தான் அதுல இருக்கீங்க. என்ன வாடகை விட்டுருக்கீங்களா? சரி ரைட்டு. அம்மா, கொக்கு ஏன் ஒத்தை காலில் நிற்கிறது? ஒத்த காலில் அது பிறப்பே அப்படித்தான். பிறப்பே அப்படித்தானா? ஆமா, அது பிறந்ததுலேருந்து அப்படி. கொக்குடைய பிறப்பு மேலே எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கதாயா செய்யுது. அது பிறக்கும் போதே ஒத்த காலோடய பிறந்திருக்கு. அப்புறம் எப்படி நிற்கும்? ஒத்த கால தான் நிற்கும். அது ஒத்த காலில் நிற்கணும்னே ஒரு இது இருக்கும். அது ஒரு இது இருக்குயா இல்லாம சொல்லுவாங்களா பார்வதி அம்மா? ஹவுஸ் ஓனர் அப்படிதானங்க? நல்லா வருவீங்க. கொக்கு ஏன் ஒத்த காலில் நிக்குது? அது வர்ற மீன் பிடிச்சா தீர்வேன்றதுனால ஒத்த கால நிக்குது. மீன் வேணும். வர்ற மீன் குளத்துல வேணுன்றதுக்கோசம் ஒத்த கால நிக்குது. மீன் பிடிக்கணும். மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். ஒத்த கால நிக்குதா? ரொம்ப பிடிவாதமான கொக்கா இருக்கும் போது இருக்கு. ஆமா, மீன் வந்து பிடிச்சிட்டு போவேன்னு ஒத்த கால நிக்குதாது. அப்படிதானே? ரொம்ப நன்றிங்க. கொக்கு ஏன் ஒத்த கால நிக்கணும்? ரொம்ப காலமா பல பேருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. கொக்கு அப்படின்னாலே அது ஒத்த கால இப்படி நிக்கும் தெரியுமா? ரொம்ப நேரமா. அது ஏன் அந்த கொக்கு ஒத்த கால நிக்குது? கொக்குக்கு ரெண்டு காலுமே கிடையாது. ரெண்டு காலுமே கிடையாது. கொக்குக்கு காலே கிடையாது. அப்ப எதுல நிக்கினே? அது ஒரு பேப்பரை எடுத்து எழுதி பாருங்க, கொக்குன்னு போடுங்க, அதுல ஒரு கால் தான் இருக்கு. ஓஹோ, அதனால ஒத்த கால நிக்க. காலையில எப்படி ஆள்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு அவசரப்பட வேண்டியிருக்கு பாருங்க. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. மல்லிகா. மல்லிகா அக்கா நீங்க சொல்லுங்க. கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குது? நம்ம ஒத்த கால இருக்க சந்தோஷம் பண்ணோம். இல்ல ரெண்டு காலம் மடக்கிச்சுன்னா அது இன்னும் விழுந்துரும். விழுந்துரும்ல ஐயா. ஐயோ பாவம்ல அந்த கொக்கு என்ன. அதனால ஒரு கால நிக்கன்னு நீங்க சந்தோஷப்படுங்க. அப்படி உங்களுக்கு என்னைக்காவது வந்து நீங்க வருத்தப்படணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொக்குக்கு போன் போட்டு சொல்லுங்க. அது இன்னொரு காலம் எடுத்து மல்லக்கடின்னு மல்லாக்க கிடக்கும். அப்படிதானங்க? அப்ப போய் பார்த்து வருத்தப்பட்டுக்கிடுங்க. அப்படிதானே? என்னெல்லாம் யோசிக்கிய. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. சோபா. 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 அண்ணே உங்க பேர் என்ன? ரகோத். ரகோத். புதுசா இருக்க பேர்லாம் என்ன? சாமி பேர் என்னாச்சு? சாமி பேரா? ஆமா. அப்ப அந்த ஏரியாக்குள்ள நம்ம போகக்கூடாது. சரிங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 12th. 12th படிச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியுமே
கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குமா? திமிரு. திமிரு. அது எப்பயுமே கால் மேல கால் போட்டுதான் இருக்கும். அதாவது திமிரு. ஆமாயா, கொக்கு எப்பவும் நீங்க நிக்கும் போது தான் பாத்திருக்கீங்க. அது என்னைக்கா உட்கார்ந்துருக்கும் பாத்திருக்கீங்களா? யாரையுமே மதிக்காம கால் மேல கால் போட்டு தான் அது உட்காரும். ஆனா ஏதோ அதுக்கு போதாத நேரம் வயக்காட்டுல ஒத்த கால்ல நிக்கும். அப்படிதானே? ஆமா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு எப்பயுமே ஒரு அனாட்டம் திமிரு ரொம்ப ஒரு தெனாவட்டு ஜாஸ்தியா கொக்குக்கு. ஆமா ஆமா. அண்ணா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொன்னது அதே தானே. அவர் சொல்றத நானும் சொல்லுவேன். எங்களுக்கு புதுசெல்லாம் யோசிக்க தெரியாது. போங்கப்பா. என்ன அப்படிதானே? ஆமாண்ணே. கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குது? அது தன் உணவை சாப்பிடுவதற்காக சாப்பிடுவதற்காக இருக்கிறது. தவம் இருக்கிறது. கொக்கு முனிவர் கொக்கு அது. ரைட். ரொம்ப நன்றி. தெரியாம கேட்ட அந்த கேள்வி. கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குது? கொக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒத்த கால் எடுத்துக்கும் போது ஒத்த காலில் நிற்கும். இன்னொரு கால் நிக்குமா? ஒரு கால் கொட்டியா இருக்கிறதால பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒத்த காலில் நிற்கும். வாவ், வண்டர்ஃபுல். அப்புறம் ஆமாம் சார், அப்படிதான் நிற்கும். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஒன்றும் இல்லை சார். உங்கள் கருத்துக்களை ஏதாவது பதிவு செய்ய வேண்டும் என்றால் பதிவு செய்து கொக்கு கருப்பாக தானே சார் இருக்கும். கொக்கு கருப்பா இருக்குமா? இல்லை, கொக்கு எப்படி இருக்கும்? மஞ்சள் கலரா இருக்கும். இல்லை சார், உங்க ஊர்ல மஞ்சள் கலர் மஞ்சள் கொக்கு ராஜா. அண்ணே, கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குது? அண்ணாச்சி, நம்ம சாமி கிட்ட கை கூப்பிட்டு வரம் கேட்குற மாதிரி அதுவும் காலத்துக்கிட்ட எனக்கு சாப்பாடு வேணும்னு வரம் கேட்குதா? கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்கணும்? நம்ம இவ்வளவு நாள் மண்டை போட்டு பிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனா அதுக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இறைவா எனக்கு சோறு கொடு அப்படின்னு நம்மலாம் அப்படியே நெட்டக்கால நிப்போமா? கை ரெண்டு கையை தூக்கி அப்படி கும்பிடுவோம்ல, அதே மாதிரி ஒத்த கால நின்று எனக்கு மீன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கு. அப்படிதானே? பரவாயில்லையா, நல்லா வருவோம் இருக்க. நீ கட்டின வீடு பூரா 20 வருஷத்துக்கு இடியாம இருக்க. வாழ்த்துக்கள். கொக்கு வந்து இப்ப சேரு குட்டை அந்த மாதிரி நிக்கிறதால 2 கால் வச்சா மாட்டிக்கும். ஒரு கால நிக்குது. அலாட்டா இருக்கியா கொக்கு? விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கா நீங்க? கொக்கு ஏன் அப்படி ஒத்த கால நிக்கினா? ஒரு கால் அப்படி உள்ள இறங்குதுன்னா இன்னொரு காலை ஊனிட்டு அப்படி மேல கிளம்பிரும்ல. என்ன தம்பி, பெரிய கிரிமினலா யோசிச்சிருப்பா போட்டிருக்கியா? ஆமா, நல்லா வருவீங்க தம்பி. இப்போ 2 காலில் அது வந்து தண்ணியில் நின்று இருந்ததுன்னா சின்ன சின்ன அசைவுகள் ஏற்படும். அந்த சின்ன சின்ன அசைவுகளால அது பிடிக்க நிற்கிற அந்த மீன்கள்லாம் வந்து தப்பிச்சு வேற பாதையில் போயிடும். அதை கரெக்டாக பிடிக்கணும், அதை பிடிச்சி சாப்பிடணுன்றதுனால அந்த அசைவுலாம் ஏற்படக்கூடாதுன்றதுனால அது ஒத்த காலில் நிற்குது. ஆத்தா, இதான் படிச்சவங்க தான் ரொம்ப அழகா சொன்னாரு. ஓடுற தண்ணியும் சரி, நிக்கிற தண்ணியிலும் சரி 2 கால் வச்சிருந்தா அதனுடைய அசைவுகள்ல வந்து அது பக்கத்துல இது வேற ஏதோ ஒண்ணு நிக்குது அப்படின்னு சொல்லி மீன்கள்லாம் வராது. ஒரே ஒரு குச்சை சுரணமா நின்னா சும்மா சாதாரணமா மீன்கள் வந்துட்டு இருக்கும் போது டபக்குன்னு கொத்தி தூக்கி தன்னுடைய இறைக்காக, அப்படிதானே? ஆமா, தன்னுடைய உணவுக்காக கொக்கு புத்திசாலித்தனமாக ஒற்றை காலில் நிற்கிறது என்பதுதான் மிக சரியான விடை. இந்த பச்சரிசின்னு சொல்றாங்கல்ல, அது எங்க விளையுது? அது வந்து இல்ல பச்சரிசி எங்க விளையுது? புழுங்கல் அரிசின்னு சொல்றாங்கல்ல. இந்த 2 அரிசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது எப்படி? அது நான் சொல்றேன் கேளு. வந்து நம்ம நாத்து விட்டு நடவு நட்டு நல்ல தண்ணியை பாசனம் பச்சரிசி. நல்ல தண்ணிய பாசனம் பச்சரிசி. நல்ல தண்ணிய பாசனம் பச்சரிசி. அதே கழிவுநீர் தண்ணிய பாசனம் கழிவுநீர் தண்ணிய பாசனம் புழுங்கல் அரிசி. கழிவுநீர் தண்ணிய பாசனம் புழுங்கல் அரிசி. முடிஞ்சிட்டா? வேற என்ன இருக்கா? வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல தண்ணிய பூசினா என்ன பாசனாவா? நல்ல தண்ணிய பாசனா அது பச்சரிசி. அதே கழிவுநீர் தண்ணிய பாசனா அது புல்காசி. அப்படிதானே? ஆமாண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. பச்சரிசி, புழுங்கல் அரிசி. ஆமா, இந்த 2 எப்படி தயார் பண்றாங்க? இந்த 2க்குள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? 2க்குள்ள வித்தியாசம்னா பச்சை குழந்தைங்களுக்கு பச்சரிசி கொடுக்கணுமா? பச்சை குழந்தைங்களுக்கு ஒலைய அரிசி கொடுத்தா பச்சரிசி. ஓஹோ. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மனசு புழுக்கமா இருந்தா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது புழுங்கல் அரிசி. உங்க உடம்பு தானே புழுக்கமா இருக்கு, மனசுல ஃப்ரீயா இருக்கு. நல்லா கேட்டுக்கிடுங்க. பச்சரிசி அப்படின்னா அது பச்சை குழந்தைகளுக்கு மட்டுமே பிசைஞ்சு கொடுக்கறது தான் பச்சரிசி. நம்மள மாதிரி மனம் புழுங்களோட சுத்துறவங்களை பூரம் புழுங்கல் அரிசி சாப்பிடணும். அப்படிதானே? நீங்க என்ன அரிசி சாப்பிடுறீங்க? நாங்க புழுங்கல் அரிசி. ஏகப்பட்ட புழுக்கத்துல தான் சுத்திட்டு இருக்காரு. வெயில் 140 அடிச்ச அப்புறம் எப்படி புழுங்காம இருக்கும்? ஆனா பச்சரிசி சாப்பிட்டா வந்து வாழ்வு இல்லவங்க சாப்பிடக்கூடாது. பச்சரிசி
பச்சரிசி. அதாவது வாய்வு உடம்பு இருக்கிறவங்க தயவு செய்து பச்சரிசி தயவு செய்து தொட்டு விடாதீங்க. ஏன் என்னாச்சுன்னா வீங்கிருமோ? அப்படி இல்லைண்ணா, அது வாழ்வுன்றாங்க, அதனால அது சாப்பிடக்கூடாது. வாழ்வு இல்லையா? வாழ்வுங்கிறதுனால தான் நீங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரி, அப்புறம் புழுங்கல் அரிசி சாப்பிடலாம். புழுங்கல் அரிசியை சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதானே. எல்லாரும் சாப்பிடலாம். ஆமா, பஸ் கிளம்பிட்டு ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பச்சரிசி புழுங்கரிசிக்குள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். அண்ணன் பாண்டிச்சேரி கிளம்பிட்டாப்ல. அடுத்த முறை வரும்போது நாம் பிரியாணியோடு தான் சந்திக்கிறோம். பச்சரிசி இருக்கலானே, பச்சரிசி அப்படின்னா என்ன, புழுங்கல் அரிசி அப்படின்னா என்னண்ணே? பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் தனித்தனி விதை இருக்கு. தனித்தனி விதை இருக்கும். அதான் பச்சரிசிக்கு தனியா ஒரு விதை கிடக்கு, அந்த விதையை போட்டா பச்சரிசி வரும். புழுங்கல் அரிசிக்கு தனியா ஒரு விதை இருக்கு, அதை தனியா போட்டீங்கன்னா புழுங்கல் அரிசி வரும். அப்படிதானே? வேற என்ன சொல்லுங்க, வேற என்ன எதிர்பார்க்கற நீ? கேட்டா பதில் சொல்லியாச்சு. தனித்தனி விதைகள் இருக்கிறது, அப்படிதானே? வேற என்ன? ரமேஷ் குமார் என்ன பண்றீங்க? பிளாஸ்டிக் டிப்ளமா முடிச்சு ஒர்க் பண்ணிருக்கேன். யாருமா? பிளாஸ்டிக் டிப்ளமா முடிச்சுட்டு பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒன்றும் புரியல. பிளாஸ்டிக் டிப்ளமா முடிச்சுட்டு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஒர்க் பண்றேன். பிளாஸ்டிக் டிப்ளமா முடிச்சிட்டு பிளாஸ்டிக் கம்பெனில வேலை பார்க்க? பிளாஸ்டிக் கம்பெனில பிளாஸ்டிக் மோல்டிங். பிளாஸ்டிக் மோல்டிங்கா? சரி, அந்த பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் உள்ள வித்தியாசம் என்னமா? இது எப்படி தயார் பண்றாங்க, அது எப்படி தயார் பண்றாங்க? பச்சை புழுங்கரிசி சிகப்பா இருக்கும். புழுங்கல் அரிசி சிகப்பாக இருக்கும், பச்சரிசி ப்ளூ கலர்ல இருக்கும். அப்படிதானே? ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூவா பச்சையா? ஒயிட்ல இருக்கும். ஒயிட்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க. அரிசி பார்த்திருக்கியாமா? ஒரே சப்பாத்தியா திங்கியோ, புரோட்டாவா சாப்பிடுறியா? இல்ல சப்பாத்தி தான் மேக்ஸிமம். நான் டயர்ல இருக்கும்ல, டயட்ல இருக்கோம்ல நாங்கெல்லாம். அங்கெல்லாம் அப்பப்போ அப்படியே ஆம்ஸுக்காக சப்பாத்தியே போட்டு முழுங்குறது. ஊற வைக்காம அரைக்கிறது பச்சரிசி. ஊற வைக்காம அரைக்கிறது பச்சரிசி, ஊற வச்சு அரைக்கிறது புழுங்கல். புழுங்கல் அரிசி. நீங்க சொல்லுங்க. நெல்லை எடுத்து அரைச்சா பச்சரிசி. நெல் எடுத்து அரைச்சா பச்சரிசி, கொறிச்சா புழுங்கல் அரிசி, அவிச்சா புழுங்கரிசி. அவிச்சா புழுங்கரிசி, அரைச்சா பச்சரிசி. அப்படிதானே? நல்லா இருக்குங்க. சினிமா படத்துல தலைப்பாங்க. அரிசிய நெல்லை வந்து அரிசி அவியல் பண்ணி அரைச்சா அது வந்து புழுங்கல் அரிசி. அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு அவியல் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து பச்சரிசியானே? அது புழுங்கல் அரிசி. அது புழுங்கல் அரிசிக்கு நல்லா இருக்கும். அப்படியே நெல்லை அறுத்ததை அப்படியே அதை வந்து இது பண்ணா அது வந்து பச்சரிசி. அந்த நெல்லை வந்து நீங்க அதை வந்து நீங்க இது பண்ணினீங்கன்னா அது இதாயி இது எதாயி அப்படியே அது ஆயிரும். அப்படிதானே? பச்சரிசி. அதுதான் பச்சரிசி. பச்சரிசி அப்படின்னா என்ன, புழுங்கரிசி அப்படின்னா என்ன? வயல்ல பயிரை நட்டா, வயலில் பயிரை நட்டா அது வளர்ந்து வரக்குள்ளேயே பச்சரிசி. அது வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது பச்சையா வளரும்ல, அது பச்சரிசி. அது கீழே விழுந்துட்டா புழுங்கரிசி. அப்படியே வளர்ந்த பிறகு டபக்குன்னு சாஞ்சு கீழே விழுந்துட்டா அது புழுங்கரிசி. அப்படிதானே? நின்றால் பச்சரிசி, விழுந்தால் புழுங்கலரிசி. கள்ளக்குறிச்சி. பச்சை நெல்லை அரைச்சா பச்சரிசி. பச்சை கலர் நெல்லை கொண்டு போய் நீங்க ரைஸ் மில்ல கொடுத்தீங்கன்னா அது பச்சரிசியா வரும். அப்படிதானக்கா? சார் அப்புறம் பூர வச்சு அதை காய வச்சு அதை கொடுத்தனா அது புழுங்கல் அரிசி சார். ஓ, அப்படி சொல்றீங்களா? நீங்க என்னக்கா சொல்ல வந்தீங்க? நெல்லை எடுத்து மில்லுக்கு கொடுத்தோம்னா நெல்லை எடுத்து மில்லுக்கு கொடுத்துட்டோம்னா அது பச்சரிசி. நெல்லை அள்ளி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டோம்னா அது புழுங்கரிசி. இல்லைங்க சார், நெல்லை எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சு வேக வச்சு அது மில்லுக்கு திருப்பி கொடுத்தோம்னா அது ஒரே வழியில சொல்ல வேண்டியதானே? வேக வச்சு ஊர்ல வச்சு ஊற விட்டு வெளியே வச்சு ஊற விட்டு விலக்கி வச்சு யாரு? ஆமா அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதான் சரியான விலை. நல்லா சொல்றாங்க, கேட்டுக்கிடுங்க. பச்சரிசி வேறு, புழுங்கல் அரிசி வேறெல்லாம் விளைய வைக்க மாட்டாங்க. ஆமா, எல்லாமே ஒரே நெல்லு தான். நெல்லை அப்படியே நேர ரைஸ் மில்ல கொண்டு கொடுத்துட்டா அது பச்சரிசியாக்கா? ஆமா, அந்த நெல்லை நல்லா ஊற வச்சு அவிச்சு பழையபடி காய வச்சு திரும்ப கொண்டு போய் ரைஸ் மில்ல நெல்லு குத்த கொண்டு போனீங்கன்னா அதுல கிடைப்பதுதான் புழுங்கல் அரிசி. அப்படிதானக்கா? இதுக்கு தான் ஊற வச்சு விளக்கி வச்சு தூர வச்சு கடைசியில நார வச்சு வேற மாதிரி வச்சு இப்படியே போங்க. ஆமா, அக்கா கூறியதுதான் மிக சரியான விடை. அக்கா கூறாடி கைத்தடிலாம் எல்லாரும் கைத்தடி கூறாடி. கைவர கொடுக்கணுமா? சரி, ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருந்த நம்ம சொல்லுங்க நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில இருக்கு. ரொம்ப கலகலப்பா 1/2 மணி நேரம் ரொம்ப அற்புதமா பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நல்லா இருந்துச்சா? கலகலப்பா போச்சா? ஆமா, பச்சரிசிக்கு என்னென்ன விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க பத்தியில என்ன? பச்சையா இருந்தா பச்சரிசி, சிவப்பா இருந்தா புழுங்கல் அரிசி, இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப ஜாலியா மனசுல உள்ள பாரம்லாம் உங்களுக்கு இறங்கியிருக்கும். ஆமா, நீங்களும் உங்க வேலையை கவனிங்க. நான் மீண்டும் இது போன்ற இன்னொரு சொல்லுங்க நிகழ்ச்சியில் வேறு இடத்தில் வேறு பல முகங்களோடு வேறு பல கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் ராஜா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.